அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ நல்லபடியாக ஷஹருக்கும் எந்திரிச்சாச்சு. அதில் சமைச்சு வச்சுட்டு படுக்க லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக காலைல என் தம்பி எழுப்பி விட்டான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் காலையில் தானாக எழுந்திரிச்சிருவீங்களா? அலாரம் சத்தத்தோடு எழுந்திருப்பீங்களா? இல்லை ஆள் எழுப்புனா தான் எழுந்திருப்பீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஷஹருக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னா, நானே சமைத்த உணவு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா 3 மட்டும்தான். நல்லெண்ணெயில் அப்படியே சிக்கனை போட்டு பண்ணுறது. வெறும் மஞ்சள்தூள் வேறு எதுவுமே இதில் சேர்க்க மாட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி. அண்ட் சாதம் 2 தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், சிம்பிளானது தான். அம்மா இருந்தாலாவது காஃபி, நானாக இருந்தால் காஃபியும் வேணாம், இதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிரும். ஸோ அப்படியே சிம்பிளாக சாப்பிட்டு அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினப்பேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது டெய்லி சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓரளவுக்கு தோணும் போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுப்பேன். சில நேரம் இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, இப்போ இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுது. அதனால தான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். அண்ட் உங்கள் வீட்டில் ஷகருக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீட்டு ஸ்பெஷல் எப்படின்னு சொல்லுங்கள்.